ஹலோ நண்பா, நான் உங்கள் இசை தமிழன். நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 5ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓப்பனிங் சீனில் இப்போ நம்ம உல்ஃப் கேங்கோட கண்ட்ரோலில் இருக்கிற சியாட்டில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே இன்சார்ஜாக இருக்கிற எல்ஸ் பார்க்கா அப்படிங்கிறவங்கள பார்க்குறதுக்காக லாஸ்ட் எபிசோடில் காட்டின உல்ஃப் கேங்கோட லீடர் ஹாண்ட்ரா அவங்க வராங்க. வந்து நம்ம சோல்ஜர்ஸே நீ ஏன் கொல்ற அப்படின்னு வந்து எல்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக நம்ம எல்லா பேஸ்மெண்ட்ஸையும் செக் பண்ணோம். அப்போ நான் அதுக்காக என்னோடய பையனை கூட அனுப்பியிருந்தேன். அவங்க பையன் பேர் லியோன் பார்க்கு. ஸோ அவங்களையும் சேர்த்து தான் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போன இடத்துல அங்கே வைரஸ் வந்து ஏர்லேயே ஸ்ப்ரெட் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ லியோன் பார்க் தான் எங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவன் சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு எமோஷ்னலான ஹாண்ட்ரா வந்து உனக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட் ஆஃபர்ஸோட இன்ட்ரோ கார்ட் போடுறாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சீனில் எல்லியும் டீனாவையும் காட்டுறாங்க. இது வந்து அவங்களுக்கு சியாட்டில் சிட்டியில் டே 2. டீனாவை பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாக வந்து நோராவோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக மேப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் எலியை பார்க்கும்போது எலி வந்து எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இல்லாமல் ஏதோ விளையாட்டு பிள்ளை மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் டீனா எப்படியோ மேப்பிங் வச்சு நோராவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இப்போ டீனாவும் எலியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஸ்கார்ஸோட பாடி வந்து அப்படி கிடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு டீனா வாமிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வாமிட் பண்ணுறதை பார்த்துட்டு ஏலி நான் இப்போ உனக்கு கூட்டு வந்திருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம திரும்பி நீ வேணால் திரும்பி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ டீனா வந்துட்டு அவங்களோட பேக் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் இப்போ இது உனக்காக பண்ணல, நான் வந்து ஜோயலுக்காக தான் பண்ணுறேன், ஸோ என்னை தடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆன ஏலி வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேர்னியை தொடர்றாங்க. அண்ட் இவங்க அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போகும்போது டீனாக்கு ஏதோ சரியாக படல, பட் இருந்தாலும் தொடர்ந்து போவோம் அப்படின்னு போகிறாங்க. போன இடத்துல பார்த்தா ஒரே ஒரு ஸ்டாக்கரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸ்டாக்கரை பார்த்தோன்னே எல்லி வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே திரும்பி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்டாக்கர்ஸ் வரதை பார்த்துட்டாங்க. ஸோ வந்து எப்படியாச்சும் டீனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எலி வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால முடியலை. ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் சோலி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஜெஸ்ஸி வந்து காப்பாற்றுறாரு. அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடிடுறாங்க. ஆனால் போகிற வழியில் உல்ஃப் சோல்ஜர்ஸும் பார்த்துடுறாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி ஒரு பார்க் வழியாக உள்ளே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் உல்ஃப் சோல்ஜர்ஸ் அதுக்குள்ளே வர மாட்டுறாங்க. அண்ட் அப்போ தான் ஜெசி சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புனா மறுநாளே நானும் டாமியும் கிளம்பி வந்துட்டோம், இப்போ 2 பேரும் செப்பரேட்டாக அவங்கள தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு உண்மையை சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே பார்க்குள்ள ஸ்கார்ஸ் வந்து ஒரு உல்ஃப் சோல்ஜர் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டீனாவை வந்து ஒருத்தன் பவ் அண்ட் ஏரோ வச்சு ஷூட் பண்ணிடுறான். ஸோ திரும்பியும் வந்து இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு விட்றதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க. போகிறப்போ ஏலி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே தான் வந்து நோரா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அங்கே போகலாம் முடிவு பண்ணி ஏலி மட்டும் தனியாக அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிடுறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு ஏலி வந்து நோராவை கன் பாயிண்டில் பிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நோரா எப்படியோ எலிக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க ஓடுறப்போ வேறு வழி தெரியாமல் அந்த பேஸ்மெண்ட் 2 செகண்ட்லேயே போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து போன எலி வந்து உள்ளே போகிறாங்க. அங்கே ஸ்போர்ஸை பார்க்குறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து லியோன் பார்க்கு இருக்கிறது அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த இடமே. அண்ட் ஃபைனலி அப்படியே திரும்பி நோராவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே இப்போது நோரா வந்து முட்டாள், இப்போ ஒன்றால் எல்லாருமே நம்ம 2 பேரும் சாக போகிறோம், இன்ஃபெக்ஷன் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்க்கும்போது உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுதா பாரு அப்படின்னு ஏலி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அப்போ தான் வந்து நோராவுக்கு புரியுது இவங்க இம்யூனு அப்படின்னு சொல்லிட்டு. ஜோயல் வந்துட்டு ஒன்றா காப்பாற்றுறதுக்காக தான் எல்லா ஃபயர்ஃப்ளைஸையும் கொன்னான். அப்போ அங்கேருந்து ஆபியோட அப்பா ஒரு டாக்டர், அவரையும் சேர்த்து கொண்டுட்டான். ஸோ வந்து நாங்கள் அவனை கொண்டது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏலி வந்து ஆபி எங்கேன்னு கேட்குறாங்க. நோரா சொல்கிற பாடே இல்லை. ஸோ வந்து அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணி ஏலி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வாயை திறக்கலை. அதோட அந்த சீன் கட் ஆகுது. திரும்ப ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஜோயலை காட்டுறாங்க. ஜோயல் வந்து ஏலியை வந்து எழுப்புற மாதிரி, தூங்கிட்டு இருக்கிற எலியை எழுப்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எதையுமே வந்து அவங்க எலாபரேட்டாக காட்டின மாதிரியே தெரில. எல்லாமே டக்குன்னு மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.